அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதயக் கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றித் தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரமிர்தே என் கண்ணே அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்காப்பி நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருதறிய கருத்ததனுள் கருத்தாய் மேவி காலமும் தேசமும் வகுத்து கருவியாதி விரிவினையும் கூட்டி உயிர் திரளையாட்டும் விழுப்பொருளே யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே. இது தாய்மானவர் பாடல். கடவுளை பற்றிய ஒரு வர்ணனை என்று வைத்துக் கொள்ளலாம். அதில் விண்ணப்பம் கேள் என்று நிறைவு செய்கிறார். கடவுளினிடத்திலே எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்திலோ பல சமயங்களிலோ பங்களை நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எந்த நம்பிக்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றி விடுவார். அதற்கான வல்லமை படைத்தவர் அவர். அந்த வல்லமை படைத்தவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அருள் கூர்ந்து நினைக்கக்கூடிய கருணையும் அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார். அருள் பழுத்த பழச்சுவையே என்று தொடங்குகிறார். அருள் பழுத்து விட்டது. இறைவனுடைய அருள் என்பது அது பொதுவாக அன்பு என்பதனுடைய பழுத்த நிலைதான் அருள் என்று சொல்வார்கள். அருள் என்னும் அன்புயின் குழவி என்று வள்ளுவர் சொல்கிறார். அன்பு என்பதிலிருந்து வந்ததுதான் அருள். அதனால் அதுவே பழுத்த நிலைதான். இவர் அதற்கும் மேலாக பழுத்த ஒரு நிலையை சொல்கிறார். அருள் பழுத்த பழம், அதனுடைய சுவை, அப்படி விளங்குபவர் இறைவன். அதற்கு மேலாக அடுத்தடுத்து சொல்கிறார். கரும்பே தேனே ஆர் அமிர்தே என் கண்ணே. இதெல்லாம் நமக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒரு பொருளை பற்றி பேசும்போது அதனுடைய முழு இயல்பையும் எப்படியாவது வெளிப்படுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோட நமக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லிவிடுகிற ஒரு பழக்கம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஒன்று சாப்பிடுகிறோம், அது ரொம்ப சுவையாக இருக்கிறது அப்படின்னு, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா கேட்குறவனுக்கு அது சரியாக புரியாது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்பதற்கு எதெல்லாம் சுவையான பொருள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சொல்லி அது போல இது போல இது போல அது போல என்று சொல்லுகிற ஒரு பழக்கம். அப்படித்தான் இங்கே இறைவனுடைய அருள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற போது அதனை அவன் எப்படி அனுபவிக்கின்றான், அதனால் ஏற்படக்கூடிய அந்த சுவை அவனுக்கு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் சொல்வதற்காக இப்படி சில உவமைகளை அவர் சொல்லியிருக்கிறார். அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே யார் அமிர்தே என் கண்ணே. அதற்கு அடுத்து வருவது தான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அந்த அந்த சுவையை சுட்டி காட்டுவது. ஆனால் எதற்காக அந்த இறைவனை அப்படியெல்லாம் நாம் வர்ணனை பண்ணுகிறோம், எதற்காக அந்த இறைவனுடைய அருளை போற்றி புகழுகிறோம் என்றெல்லாம் சிந்திக்கிற பொழுதுதான் அதற்கு அடுத்த பகுதி வருகிறது. எல்லாவற்றுக்கும் அரிய பொருள், அது எதுவாக இருந்தாலும் நாம் கேட்டால் கொடுத்து விடுவார். அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளே. அரியவான பொருள், சாதாரணமாக ஒரு மனிதனிடத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஒரு பொருளை வேண்டும் என்று கேட்டால் கூட அது கிடைத்து விடுமா என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அது அவனுக்கு வேண்டாத பொருளாக கூட இருக்கலாம். சும்மா தானையா வச்சிருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னா, இல்லை இன்னைக்கு சும்மா தான் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்பட்டாலும் படும் என்று சொல்லுவான். அப்படியே வச்சிருப்பான், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு வராது. இது மனித இயல்பு. ஆனால் அந்த கடவுள் என்ன பண்ணுகிறார், அரியவான பொருள் அனைத்தும், நம்மால் எளிதில் பெற முடியாத ஒரு பொருளாக இருந்தால் கூட அதை இறைவனிடத்திலே கேட்டுவிட்டால் கொடுத்துருவார். அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளை, அது ஒன்று ரெண்டு இல்லை, எவ்வளவு வேணாலும் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பார். பொருள் அனைத்தும் தரும் பொருளே. அதற்கு காரணம் என்ன, கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே. கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற ஒரு கருணை அவரிடத்தில் இருக்க வேண்டும். அது இருக்கிறது. கருணை இருந்து விட்டால் மட்டும் போதாது, அதை கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் பூரணமான பொருளாக இருக்க வேண்டும். இப்போ மனிதர்களுக்குள்ள கூட சில பேர் அப்படி இருப்பார்கள். யாராவது ஒருத்தன் ஒரு உதவி கேட்கிறான், நம்ம செய்யலான்னு தோணுது, நமக்கு அந்த வசதி வேணுமே,
ஐயா ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, நான் எப்படி 1000 ரூபா கொடுக்க முடியும்? அப்போ அவன் 1000 கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் 10,000 ரூபாய் படைத்தவனாக இருக்க வேண்டும். அதுபோலத்தான் கடவுள் பூரணமாய் நின்ற ஒன்றே, அந்த கருணையின் வடிவமாக எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பூரண பொருளாக இருப்பவர், பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே என்று சொல்கிறார். இதைத்தான் இன்னும் நம்முடைய முன்னோர்களெல்லாம் எளிதாக புரியக்கூடிய வகையில் ஒரு உவமை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி கடவுள் ஒரு கற்பக மரம் போல என்று சொல்லி வைத்தார்கள். எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடக்கூடியது எது? கற்பக மரம் அப்படி என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. கற்பக மரம் என்பது என்ன என்றால், பார்க்கடல் கடைகின்ற பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட பல்வேறு பொருள்களிலே அது ஒன்று. 8 கிளைகளை உடையது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 8 கிளைகளை உடையது என்று சொல்லப்படுகிறது என்றால், இறைவனை பற்றி வர்ணனை பண்ணும்போது இறைவன் வர்ணனைக்கு அப்பாற்பட்டவன், யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாதவன், அறிவதற்கு அரியவன், இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு போனாலும் ஏதாவது ஒரு வகையில் அவனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த கற்பக மரம் என்பது ஒன்று. அது 8 கிளைகளை உடையது என்று சொல்லப்படுகிறது. எதற்காக 8 கிளைகள் என்றால், இறைவனுக்கு 8 இயல்புகள் இருக்கின்றன என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். திருக்குறள் ஒன்று சொல்லுகிறது, கோளில் பொறியில் குணம் இலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. இப்போ இறைவனுக்கு திருவள்ளுவர் எந்த இறைவன் பேரெல்லாம் சொல்லலை. எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை படித்து பார்த்தால் அதில் கடவுளை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பார். கடவுளை அடைவதுதான் குறிக்கோள், கடவுளை அடைவதற்கு அதை செய்ய வேண்டும், கடவுளை தவிர வேற ஒன்று இப்படியே இருக்குமே தவிர அது எந்த கடவுளையா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் சொல்ல மாட்டார். கடவுள் அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் வைத்திருப்பார்கள். அதில் இந்த கடவுள் தான் என்று அவர் வரையறுத்து சொல்ல விரும்பவில்லை. கடவுள் ஒருவர் தான், அவருக்கு பெயர்கள் பல. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் அல்லவா. அதனால அப்படி 1000 திருநாமங்களை நாம் சொன்னாலும் உண்மையில் அதில் ஏதாவது ஒன்றுதான் அவனுக்கு உரியதா என்றால் இல்லை. அதனால கடவுள் அப்படின்னு பொதுவாக ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். அப்படி வருகிற போது இந்த கடவுளையினுடைய அருளை நாம் பெறுவதற்கு திருவள்ளுவரும் அந்த வழியைத்தான் பின்பற்றி என்று சொல்லியிருக்கிறார். என்றால் பொதுவான பெயர்களைத்தான் சொல்றார். இந்த கடவுள் அப்படின்னு அவர் சொல்லுவது கிடையாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களிலே ஒன்றுதான் எண்குணத்தான், 8 குணங்களை உடையவன். இந்த 8 குணங்களும் என்னென்னு பார்த்தோம்னா மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவை. சாதாரண மனிதர்களில் யாருக்குமே இருக்க முடியாத 8 குணங்கள். அது என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் செய்திக்கு வந்து விடலாம். அதனால அந்த 8 குணங்களை உடைய இறைவன் என்பதனாலே 8 கிளைகளை உடைய கற்பகமாக அந்த இறைவன் உருவகம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கற்பகத்தின் அடியில் போய் நின்றால் நமக்கு எது வேண்டுமோ அது கிடைத்துவிடும். ஆனால் எது வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் பண்ணுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய உபதேசங்களை நாம் படிக்கிற பொழுது அவ்வப்போது சொல்லுவார், கடவுள் விரும்பியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் போன்றவர், நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் கொடுத்து விடுவார் என்று அவருடைய உரையாடல்களிலே அவ்வப்போது இந்த கற்பக மரத்தை பற்றிய பேச்சு வரும். அதோடு சேர்த்து ஒன்று சொல்லுவார், ஆனால் நாம் கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அவர் கொடுத்துருவார், எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார். ஆனால் அவர் கொடுத்து விடுகிறார் என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் கேட்டு விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். எது உங்களுக்கு உண்மையிலேயே நன்மை பயக்க வல்லதோ அதை கேளுங்கள். எது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபடுத்த வல்லதோ அதை கேளுங்கள். உலகியலிலே உழண்டு கொண்டிருப்பதற்கு என்னெல்லாம் வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, என்னெல்லாம் வேண்டாம் என்று சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் போய் கேட்டு கொண்டிருக்காதீர்கள். கேட்டால் கொடுத்துருவார், கடவுள் கொடுத்து விடுவார். ஏன்னா அவர் கற்பக மரம். அப்படி கொடுத்த பிறகு இது ஏன், எதற்காக இதை கேட்டோம் என்று வருந்துகிற நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அவர் கதைகள் மூலம் சொல்லுகிறார். அந்த கற்பக மரத்தை போல இருக்கக்கூடிய கடவுளின் இடத்துல அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுவிட்டு அப்புறம் இதெல்லாம் எதுக்கடா வந்ததுன்னு நினைக்கிற மாதிரியான வருத்தம் ஏற்படாமல் இருப்பதற்காக சில கதைகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கற்பக மரம் தான் இறைவன், இறைவன் தான் கற்பக மரம். நமக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக மரம், வேண்டுவனவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய கருணை கடலாக விளங்குபவர் இறைவன். ஆனால் எது வேண்டும் என்பதை நாம்
ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்ய வேண்டும். அதை விடவும் பெரிய நிலையும் இருக்கிறது. எனக்கு எது வேண்டும் என்று எனக்கு தெரியாது, நான் உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன், எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடு, எனக்கு எது தேவையில்லையோ அதை என்னிடமிருந்து அகற்றிவிடு என்று சரணடைந்து விடுகிற போது இன்னும் எளிதாகி விடுகிறது. அந்த கற்பக மரத்திட்டு போகும்போதும் கூட அதையே கேட்டு விடலாம், எனக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படின்னா அது கொடுக்கும். அதை விட்டு என்னுடைய ஆசைகளுக்கு தகுந்தபடி உலகியல் ஆசா பாசங்களுக்காக பலவற்றை கேட்கின்ற போது அவற்றை தொடர்ந்து துன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதை பற்றி சொல்லுகிறார். அவர் கடவுள் என்பவர் கற்பக மரம் போன்றவர் என்று சொல்லும்போது அவரே கடவுள் தானே, இதை சொல்றதுக்கு தானே அவர் வந்தார். கடவுள் என்பவர் மானிட வடிவத்தில் வந்தார். மனிதர்களுக்கு கடவுளினுடைய அருளை உரிமையாக்குவதற்காக, மனிதர்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற தெய்வத்தன்மையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த கடவுளே தான் ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்தார். அப்போ அவர் கற்பக மரம், கல்பத்தரு என்று அதைத்தான் சொல்லுகிறோம். கடவுள் ஒரு கற்பத்தரு, ஸ்ரீராமகிருஷ்ணரும் கல்பத்தரு தான். அது எப்போது நாம் சாதாரணமாக இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்தால் 1886ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி அவர் தம்மை கல்பத்தருவாக அறிவித்துக் கொண்டார், காட்டிக்கொண்டார், எல்லாரையும் உணரச் செய்தார் என்று வரலாற்றில் படிக்கிறோம். சுமார் இந்த இன்றிலிருந்து 140 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதிலிருந்து ஆண்டுதோறும் அந்த ஜனவரி 1 தேதி கல்பத்தருவாக கொண்டாடுகிற ஒரு வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பக்தர்கள் அதை மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாடுவார்கள். எல்லாரும் சாதாரணமாக நம்ம பார்க்கலாம், ஒருத்தர் இன்னைக்கு காலையில் சந்தித்தாருன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறான், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஆனால் ராமகிருஷ்ண பக்தர்களை பொறுத்தவரையிலையும் கல்பத்தரு வாழ்த்துக்கள் அப்படித்தான் சொல்வார்கள். எப்படி இந்த கல்பத்தரு என்ற அந்த ஜனவரி 1 தேதியில் வந்தது என்பதை நம்முடைய சுவாமிஜி காலையில் சொல்லியிருப்பார்கள். அன்றைக்கு அவர் தம்மை அறிவித்துக் கொண்டார். அப்போ அதுக்கு பிறகு அவர் சில மாதங்கள் தான் உடல் தரித்திருந்தார். அப்போ அதற்கு முன்னால ஒரு 50 ஆண்டு காலம் இருந்தார். அப்போல்லாம் அவர் வேற ஏதாவதா இருந்தாரா? அன்றைக்கு திடீர்னு கற்பக மரம் மாறிட்டாரா என்றால் இல்லை. ஒரு செடிதான் மரமாகிறது, ஒரு விதைதான் செடியாகிறது. அப்போ அந்த இன்றைக்கு ஒரு மரம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்துக்கு அடிப்படையில் அது ஒரு செடியாக இருந்திருக்கிறது. அந்த செடிக்கு ஆதாரமாக ஒரு விதை இருந்திருக்கிறது. இந்த மரத்தில் என்னென்ன இயல்புகள் இருக்கின்றனவோ அத்தனை இயல்புகளும் அந்த விதையிலேயே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வெளியே வர முடியும். அது செடியாக இருக்கும் போதும் அப்படிதான் இருக்கும். ஆகவே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதாரம் பண்ணும் போதே அந்த கல்பத்தருவுக்கு உண்டான இயல்புகளோடு தான் பிறந்தார். அவருடைய தாய் வயிற்றிலே அவர் உருவாகும் போதே கற்பக விருட்சத்திற்கான ஒரு விதையாக அவர் உருவானார். அவர் வெளியில் வந்த பிறகு கற்பக மரத்தினுடைய ஒரு செடி போலத்தான் இருந்தார். அதனால் அப்போதிலிருந்தே அவருக்கு அந்த ஒரு நிலை வந்து விட்டது. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எதனால் நன்மை விளையும் என்பதை பார்த்து பார்த்து செய்வார். இந்த சாதாரண கல்பத்தருவுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய சுவாமி சாரதானந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை கல்பத்தரு என்று அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலே பலர் உருவகப்படுத்தி சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் கொஞ்சம் வித்தியாசத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்றார். என்ன வித்தியாசம் என்றால், நாம் கல்பத்தரு ஏற்கனவே சொன்னது போல, ஸ்ரீராமகிருஷ்ணரே சொன்னது போல அவர் எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு நல்லதை கேட்க வேண்டும் என்ற ஞானம் இருந்தால் நல்லதை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். அப்படி இல்லாத போது ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு போய் கல்பத்தரு முன்னால் ஒரு கேளுங்க, அதை கேளுன்னா அது என்ன கேட்கும்? நிறைய சாக்லேட் கொடு அப்படித்தானே அது கேட்கும். அல்லது பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து லீவ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அல்லது பரீட்சையா இல்லாமல் பண்ணு, பரீட்சை இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவன் நான் நல்லா படிச்சுட்டு வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணு. அப்போ இதெல்லாம் அந்த குழந்தைக்கு நன்மை பயக்க வல்லதானா? இல்லை, அது அதுக்கு தெரியாதானா. ஆனால் அது கொடுத்துரும். கற்பக மரத்துக்கு அடியில் போய் கேட்டால் கொடுத்துரும். சாக்லேட் வேணுமா எடுத்துகிட்டு போ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கொண்டுரும். எதை கேட்டாலும் கொடுத்து விடும். அதனால் பின்னால் வரக்கூடிய தீமைகளை பற்றி அந்த கற்பக மரம் கவலைப்படாது. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படி அல்ல. அவரிடத்தில் போய் எதை கேட்டாலும் அவர் கொடுத்து விடுவார். அதே சமயத்தில் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கொடுப்பார். அதை அவன் கேட்கிற வரத்தை நாம் கொடுப்பதனால அவனுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன, நன்மை வருமா, வேறு ஏதாவது வருமா, வேற ஏதாவது வருகிறதா இருந்தால் அதை கொஞ்சம் அப்படியே நகர்த்தி விட்டுருவார். அதை
தணிக்கை பண்ணி விடுவார். இவனுக்கு நல்லது எதுவோ அதை கொடுப்போம், இவனுக்கு நல்லது அல்லாதது எதுவோ அதை தவிர்த்து விடுவோம். இது ஒன்று அந்த கல்பத்தருவுக்கும் இவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அப்போ இது ஒரு வினோதமான கல்பத்தரு. இன்னும் ஒன்று, கேட்காமலே கொடுத்துரும். கல்பத்தருகிட்ட போய் கேட்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அடியில் நின்றுட்டு நம்ம ஏதாவது நினைச்சு கேட்டா கொடுக்கும். அது பேசாம நம்ம ஒண்ணுமே நினைக்காம நின்றுட்டு இருந்தா அதுவும் ஒன்றும் கொடுக்காம விட்டுரும். இந்த கல்பதரு இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணராகி கல்பதரு, அவரிடத்துல எதையாவது ஒன்று கேட்கணும்னு யாராவது வந்து அவர் முன்னால் நின்றால் அல்லது உட்கார்ந்திருந்தால் சில சமயத்தில் வந்துடுவாங்க. இன்னைக்கு இவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடலாம், இவரோ அவதார வரிஷ்டர், கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு, அதனால போய் கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு வருவாங்க. தயக்கம் வந்துடும். அங்கே வந்திருக்கிறவங்களாம் ஏதாவது கேட்பாங்க, எனக்கு அந்த ஆன்மீகத்தில் ஏதாவது 2 கேள்வி கேட்பாங்க, அல்லது பக்தி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, சாதனை எப்படி, இந்த மாதிரி கேள்வியாக கேட்டுக்கிற இடத்துல இவன் ஏதாவது ஒரு உப்புச்சப்பு இல்லாத பொருளை கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு வந்திருந்தா அந்த இடத்துல கேட்கறதுக்கு வாய் வராது. ஆனால் பேசிக்கிட்டே இருக்கிற போது அதுக்கு இவர் பதில் சொல்லிடுவார். அது அவனுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அது கிடைக்கிற மாதிரி அருள் புரிந்து விடுவார். ஏற்புடையதாக இல்லை என்றால் அதை அவன் உணர்ந்து கொள்ளுமாறு செய்து விடுவார். ஆக கல்பத்தருவிடத்தில் போய் கேட்டால் தான் அது கிடைக்கும், இவரிடத்துல கேட்காமலும் அதற்கு உண்டானது கிடைக்கும். நல்லதை மட்டும்தான் அது கொடுக்கும், அதுவும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கொடுக்கும். இப்படி அந்த கல்பத்தருவுக்கும் இந்த கல்பத்தருவுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது உண்மைதான். நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் சின்ன வயதிலிருந்தே அவர் கல்பத்தருவாக கல்பக மரத்தினுடைய செடியாக இருந்தார் என்று சொன்னோம். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தால், அவர் சின்ன பையனாக்க அந்த காமார்புக்கூர் கிராமத்தில் இருக்கிற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தேடி தேடி வருவாங்க, கதாயி கதாயின்ட்டு வருவாங்க. எதுக்காக கதாயி தேடி தேடி வராங்க? எல்லா குழந்தைகளையும் போல கொஞ்சம் விளையாடிட்டு போறதுக்கு அல்ல. கொஞ்சம் வளர்ந்த பையனா ஆன போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்பார்கள் அவரிடத்தில். கதை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கதை சொல்லு கதாயி, கதை சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார். அவர்கள் அதை கேட்கிறார்கள், இவர் அதை கொடுத்து விடுவார். அதன் மூலமாக அவருடைய ஆன்மீக உணர்வை அவர் வளர்ப்பார். அப்போ அந்த கல்பத்தரு என்பதற்கான அந்த இயல்பு அந்த சின்ன வயதிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் ஒரு நிகழ்வு, அந்த கிராமத்தில் ஒரு 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 நிகழ்ச்சி நடந்தது. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக ஒரு பண்டிதர் சபை கூட்டினாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போல்லாம் ஏதாவது விழா நடக்குதுன்னு சொன்னால் உடனே ஒரு ஆர்கெஸ்ட்ரா போடுங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பதில் என்ன செய்வார்கள் என்றால், சில பண்டிதர்களை வரவழைத்து எல்லாரையும் உட்கார வச்சு சபை மாதிரி உட்கார வைத்து ஏதாவது ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவர்களும் நல்லா பேசுவாங்க. ஆனால் அந்த பண்டிதர்களில் பல பேர் என்னன்னா, தங்களுடைய அந்த புலமையை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். யாருடைய புலமை அதிகமாக வெளிப்படுகிறதோ அவர்களுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும், அதுக்காக போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது பல சமயங்களில் மறந்து விடுவார்கள். இருந்தாலும் கூட சரி எப்படியே இதாவது நடக்கட்டும்னு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பண்டிதர் சபை கதாதரர் சிறுவராக இருக்கும்போது நடந்தது. அதில் தர்மத்தை பற்றி, தர்மத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார்கள். அது இதுதான் தர்மம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இல்லை இல்லை அதுதான் தர்மம் என்று சொல்கிறார். இதுவே நீதி என்று இயம்பினர் சிலரை, அதுவே நீதி என்று அறைந்தனர் சிலரே, எதுவும் இயம்பனர் சிலரே என்று கவிமணி தேசிய விநாயகம் உள்ள ஒரு சொல்றார். அதுபோல இந்த பண்டிதர் சபையில ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக ஒருத்தர் சொல்றதை மற்றவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவர்கள் சொல்வதை இவர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார். சத்தம் அதிகமாக 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 ஒரு கூச்சல் போடுகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். பண்டிதர்களும் அப்படிதான். இந்த கதாதரன் சின்ன பையன் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு அதில் என்ன விஷயம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்காக இவங்க இவ்வளவு சண்டை போடுறாங்க என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், பண்டிதர்கள் இப்படியெல்லாம் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே என்பது மட்டுமல்ல, ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுல மறுத்து மறுத்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவருக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அதனால ஒரு சமயம் கொஞ்சம் சத்தம் குறைந்த நேரம் பார்த்து, நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டார். நீ சொல்ல போறியா? இவங்கெல்லாம் பெரிய பண்டிதர்கள், அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிற போது இந்த பையன் என்ன சொல்ல போறாரு? நீ என்னப்பா சொல்ல போற? நான் சொல்றேன்னே, கொஞ்சம் சரின்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரி சொல்லு பார்க்கலாம். அவர் ஒரு தீர்வு சொன்னார்.
இவர்கள் போட்டுக்கொண்டிருந்த அந்த சண்டைக்கு தீர்வு காண முடியாமல் போராடி கொண்டிருந்த அந்த செய்திக்கு அவர் தீர்வு சொன்னார். இப்படி செய்தா என்ன அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா அதான்டா சரின்ட்டாங்க. அப்போ அவர்களுக்கு தேவையான அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய கல்பத்தருவாக அப்போதே அவர் இருந்தார். ஆக யாருக்கு எது தேவையோ, உண்மையில் எது தேவையோ, நன்மை கொடுக்கக்கூடியது எதுவோ அதை கொடுக்கக்கூடிய அந்த இயல்பு அவர் சிறு பையனாக இருக்கிற போதே இருந்தது என்றால் அப்புறம் அவர் ஒரு மகானாக அறியப்பட்ட காலத்தில் எப்படி இருந்திருப்பார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரம் காளி கோயில் இருக்கிற போது நிறைய பேர் அவரை பார்ப்பதற்கு வருவார்கள், பேசுவார்கள், கேட்பார்கள். அவர் பதில் சொல்லுவார். அதை பற்றி பலர் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட செய்தியை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு வருவாங்க. இப்போ நாம சொன்னது போல தயங்கி கொண்டு கேட்கிறது அது வேற விஷயம். நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தராக ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அப்புறம் கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நேரம் போயிடும். ஆனால் எதை கேட்பதற்காக அந்த மனிதர் வந்தாரோ அந்த கேள்விக்கு விடை தானாகவே வந்துவிடும். இவர் கேள்வி கேட்காமலே அந்த மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் சொல்லுகின்ற விடைகளிலேயே இந்த கேள்விக்கான விடை தானாகவே வந்து சேர்ந்துவிடும். இது ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. யோகின்மான் ஒரு அம்மா, அன்னை சாரதா தேவி கூடவே இருக்கக்கூடிய சிலர்ல ஒருத்தர், அந்த அம்மா இதை சொல்லியிருக்கிறாங்க. பல சமயங்களில் குருதேவரிடத்துல நான் ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் யாரோ ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், கேட்பதற்கு எனக்கு நேரமே கிடைக்காமல் போய்விடும். ஆனால் நான் எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதற்கான விடை தானாகவே வந்துவிடும். சில சமயங்களில் நான் கேட்க நினைத்திருக்கிற கேள்வி வேற யாராவது கேட்டுருவாங்க, அவருக்கு சொல்லுகிற பதில் எனக்கும் பொருந்துவதாக இருக்கும் என்று அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி மனத்தில் இருப்பதை அறிந்து அதற்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லக்கூடியவராக ஸ்ரீராமகிருஷ்ணர் விளங்கினார். அந்த வகையிலையும் அவர் கல்பத்தருவாகத்தான் விளங்கினார். இன்னும் அவர் வினோதமான கல்பத்தரு என்று சொன்னோம் அல்லவா, அது சில சமயங்களில் காட்டுவார். பல சமயங்களில் அவர் தம்மை மிகைப்படுத்திக் கொள்வதை அவர் விரும்பவே மாட்டார். அவர் ஒரு குருன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். அவர் ஒரு அவதார புருஷர்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் இவர் கல்பத்தருன்னு சரிம்பாரா ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் அவர் கல்பத்தருவாகத்தான் விளங்கினார் என்பதை அவர்கள் அனுபவத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவார். சுரேந்திரநாத் மித்ரா என்று ஒருத்தர் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பெரிய பக்தர்கள் ஒருத்தர். ஆனால் அது பின்னால, அந்த பெரிய பக்தராக ஆவதற்கு முன்னாலே அவர் தீவிரமான கடவுள் மறுப்பாளராக இருந்தார். நல்ல வசதியான மனிதர், வாழ்க்கையில் ஒரு குறையும் கிடையாது, வேண்டியதை வேண்டியபடி அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர். அப்படி இருக்கிற போது அவருக்கு என்ன கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனத்தை ஆக்கி வைத்திருந்தார் அவர். ஆனால் எல்லாருக்கும் துன்பம் வருகிறது அல்லவா? அவர் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும் துன்பம் என்பது தவிர்க்க முடியாதது. அந்த துன்பத்தில் அவர் துவண்டு போய் கிடக்கின்ற காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர் கூட இருந்த நண்பர்கள் அவரை ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்தாரு, கொஞ்சம் அவர் பிடிச்சு போச்சு. பார்த்த உடனே அவர் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் கூட அவரை அவதார புருஷர் என்று ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அவர் சொல்லுவதை அப்படியே பின்பற்றுவதற்கோ அவர் தயாராகவில்லை. ஏதோ பார்க்கிறாரு, கொஞ்சம் அந்த அங்கே உட்கார்ந்து இருக்கிற போது மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, அதுக்காக வந்துட்டு போயிட்டு இருந்தார். அந்த பழைய இயல்பு, அந்த நாய்வால்னு சொல்றாங்கல்லவா, அந்த நாய்வால் திருப்பியும் அப்படி வந்துடும். அதை நிமித்த முடியாது, நாய்வாலை நிமித்த முடியாது என்பது போல இவரும் அப்படிதான் இருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதனால குருதேவருடைய முன்னால இருக்கிற போது அவர் மனம் ஒரு மாதிரி இருக்கும். வெளியில போன உடனே என்னமோ இவர் கதை விடுறாரு, அது முழுசா ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லை என்று எண்ணம் அவருக்கு வந்துடும். ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணார். இவர் கடவுள் கடவுள்னு தானே பேசிக்கிட்டு இருக்காரு, பேச ஆரம்பிச்சாலே பற்றி தான் பேசுறார். உலகத்தில் வேற எத்தனை பொருள் இருக்குது, அதெல்லாம் பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். அதை விட்டுட்டு இவர் வாயை திறந்தா கடவுள் 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 கடவுள், இது தவிர என்னையா பேசுறாரு? அதனால இவரை நாம ஒரு நாளைக்கு திணற அடிச்சிடணும் அவர் முடிவு பண்றார். அவர் திணற அடிக்க போறாரு. எப்படி திணற அடிக்கிறதுனா, அவர் ஏற்கனவே நல்ல அறிவாற்றல் படைத்தவர், நிறைய படிச்சிருந்தாரு, பேச்சு திறமை உடையவர். அதனால கடவுள் இல்லை அப்படி என்று தீர்மானம் பண்ணி அதற்கான வாதங்களை எல்லாம் எடுத்து உரைத்து அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி விட வேண்டும். அவர் அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்து இருப்பார் அல்லவா, அப்போது
இப்ப சொல்லுங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? இவர் தான் இல்லைன்னு நிரூபிச்சிட போறாரு, அப்புறம் அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் என்று அவர் நினைத்து கொண்டார் மனசுக்குள்ள. அதுக்காக நிறைய புத்தகங்கள் எல்லாம் புரட்டி கிரட்டி அந்த ஆதாரங்கள், கடவுள் இல்லை என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் என்று அவர் நினைத்து கொண்டு சிலவற்றை தயார் பண்ணிக்கிட்டு வந்தார். வந்து உட்கார்ந்தார். இவர் அப்படி பார்த்தார். பார்த்து ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் இருக்கும். இவர் மனசுக்குள்ள இருந்து பூரா காலி ஆயிடுச்சு. என்ன ஒரு 10-15 செய்திகள் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். ஒண்ணு கூட ஞாபகமே வரல. திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னடா இது, இவர் கடவுள் இல்லை என்று இவரை ஒப்புக்கொள்ள வைக்கலான்னு பார்த்தா இப்ப கடவுள் உண்டுன்னு நாமல்லவா ஒத்துக்கொள்ள வேண்டி வந்துருச்சு. என்ன வம்பா போச்சு, நாமவே வம்பை விலைக்கு வாங்கி கொண்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டிருந்தார். நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரின்னு போயிட்டார். அப்புறம் திருப்பியும் 2-3 தடவை வரும்போது சரி இனிமே நாம இவர்கிட்ட ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை, கடவுள் இருந்தா இருந்துட்டு போட்டோம் என்று ஒரு பெருந்தன்மையோட விட்டுட்டார். அப்புறம் இன்னும் திருப்பி சில முறைகள்ல வர 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 கடவுள் இருக்கத்தான் செய்கிறாரு என்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. அப்புறம் சில முறை வந்த பிறகு கடவுள் தான் இவர் வடிவத்தில் வந்திருக்கிறாரு என்பதிலையும் உறுதிப்பாடு ஏற்பட்டு விட்டது. அப்போது தம்மை முழுமையாக அவரிடத்திலே ஒப்படைத்து விடக்கூடிய மனப்பான்மை வந்து விட்டது. இருந்தாலும் இந்த இவருக்கு இடையில் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சிக்கல்கள், சிரமங்கள் அதெல்லாம் சேர்ந்து அவருடைய மனத்தில் ஒரு விதமான சஞ்சலத்தை உருவாக்கி வைத்திருந்தது அல்லவா. அதோட வந்து ஒரு நாள் உட்கார்ந்திருந்தார். அவர் ஒன்றும் சொல்லலை, என்னுடைய மனசுல இப்படிலாம் இருக்கிறது, கவலையா இருக்குது, சஞ்சலமா இருக்குதுன்னெல்லாம் ஒண்ணுமே சொல்லவில்லை. பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தார். இவரு எல்லாரும் வழக்கம் போல அங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார். குருதேவர் பேசும்போது சொன்னாரு, சில பேர் குரங்கு குட்டி மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எதுக்குயா குரங்கு குட்டி மாதிரி இருக்கணும், பூனைக்குட்டி மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவங்களாம் அப்படி என்னமோ சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு விளக்கத்தை சொன்னார். இந்த குரங்கு குட்டி இருக்குதே, அது தன்னுடைய தாய் குரங்கு அப்படியே கட்டி பிடித்துக் கொள்ளும். அந்த தாய் குரங்கு ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும், ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும். அப்படி தாவும் போது அந்த குட்டியை பற்றி அது கவலைப்படாது. அந்த குட்டி என்ன செய்யும்னா, இது தாவும் போது அந்த தாய் குரங்கு அப்படியே இருக்க பிடித்துக் கொள்ளும். இது அதனால சரி, அதனால தான் பிடிச்சிருக்குது நமக்கு என்ன இது பாட்டுக்கு தானா தாவிக்கிட்டு இருக்கும். அந்த குரங்கு குட்டி சரியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எங்கேயோ வேக வேகமா தாவும் போது கொஞ்சம் பிடி நழுவி விட்டால் என்ன ஆகும்? அதுக்கு தான் துன்பம் வந்து சேரும், விழுந்து அடிபட்டுக் கொள்ள வேண்டியது. ஆனா பூனை குட்டி அப்படியா இருக்கிறது? போட்ட இடத்துல அது பாட்டு கிடக்கும். அந்த தாய் பூனை அந்த குட்டி பூனை எந்த இடத்துல போட்டு வைத்து இருக்கிறதோ அந்த இடத்துல அது பேசாம கிடக்கும். மீண்டும் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் அந்த தாய் பூனை தான் அதை முடிவு செய்யும். இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம்னு எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு வைத்து விடும். அப்பவும் அது அங்கே அமைதியாக தான் இருக்கும். எப்போதாவது அதற்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் அல்லது ஒரு துன்பம் ஏற்பட்டால் ஒரு சின்னதா ஒரு சத்தம் மியாவும் அப்படின்னு, அவ்வளவுதான். ஒரே தாய் பூனை எங்கே இருந்தோ ஓடி வந்துடும். ஆக முழுக்க முழுக்க தாயை சார்ந்து இருப்பதனால அந்த பூனைக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் அந்த தாய் பார்த்துக் கொள்கிறது. அதை போல ஒரு மனிதன் கடவுளினிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டான் என்றால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த குரங்கு குட்டி மாதிரி எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சும்மா பொதுவா தான் சொன்னார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது நமக்காக தான் சொல்றாரு. நாம குரங்கு குட்டி மாதிரி எதோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையை விட்டுக்கிட்டு அதனால அப்படி வருதே, இதனால இப்படி வருதே, என்னென்ன பாடுபடுது அப்படி இப்படின்னு குழம்பி போய் கிடக்கிறோம். எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருந்து விடலாமே, தேவியனிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆனந்தமாக இருக்கலாமே. அதைத்தான் குருதேவர் சொல்லுகிறார் என்பதை அவர் உணர்ந்து அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். ஆக அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்தார். அவர் ஒன்றும் கேட்கல, கேட்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதை மறுக்கக்கூடிய மனநிலையில் இருந்தார். ஆனால் அவருக்கு எது நன்மை பயக்குமோ அதை அவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட கல்பத்தர் அவர். இவ்வளவு ஆன பிறகும் கூட அந்த நாய் வால் இருக்குது அல்லவா, அது திருப்பியும் கொஞ்சம் நிமிர்ந்துட்டு என்ன செய்யறது, ஒரு நாள் பரீட்சை பண்ணி பார்க்கணும், இன்னொரு தடவை ஒரு பரீட்சை வைக்கலான்னு பார்த்தார். ஆனா இதுக்குள்ள அவர் பக்தர் ஆயிட்டார், பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு, சாமி கும்பிட ஆரம்பித்து விட்டாரு, கடவுள் இல்லைங்கிற அந்த வாதத்தெல்லாம் விட்டு விட்டாரு, எல்லாம் சரியா போச்சு. ஒரே ஒரு கேள்வி இருந்தது. கடவுள் இருக்கிறார் சரிதான், அவரை சரணடைந்திருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் சரிதான். ஆனால் அந்த கடவுள் தான் இந்த ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்து இருக்கிறார் என்று பல பேர் சொல்லுகிறார்களே, அது சரியா இருக்குமா?
இவரும் நம்ம மாதிரி தானே இருக்கிறாரு, மனிதர் தானே, நம்மளோட கொஞ்சம் மேலானவர்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஞானம் படைத்தவர்னு வைத்துக்கலாம், ஏதோ எத்தனையோ வகையில் நம்ம விட சிறந்தவர் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இவர் தான் கடவுள் அப்படின்னு எப்படியா ஒத்துக்கிறது என்று அந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. இந்த அறிவு ரொம்ப வேலை செய்யும் போது இப்படிலாம் வரும். அதுவும் ஒரு அளவோட வேலை செய்யணும். அறிவு கண்டிப்பாக வேணும், ஆனால் அதுக்கு ஒரு அளவோட இருக்கணும். இங்கே இவருக்கு இந்த அறிவு வந்த உடனே என்ன செய்தார்னா, நேராக பூஜை அறையில் போய் தினசரி பூஜை அறையில் பூஜை பண்ணுவார். போய் உட்கார்ந்துக்கிட்டார். உட்கார்ந்து கொண்டு மனசுக்குள்ள நினைத்து கொண்டார், இவர் அவதார புருஷர் என்பது உண்மையானால் இந்த இடத்துல அவர் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அவர் அங்கே இருக்கிறார், இவர் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் எனக்கு காட்சி கொடுப்பாரையானால் அவர் அவதார புருஷர் தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று மனசுக்குள்ள நினைத்து கொண்டார். கொஞ்ச நேரத்திலே அவருடைய காட்சி கிடைத்து விட்டது. அவருக்கு முன்னால வந்து குருதேவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆமாப்பா, அவருக்கு அப்போ அவதார புருஷராக தான் இருப்பாரோ. அப்பவும் முழுசா தான் அவருக்கு நம்பிக்கை வரல. சில சமயத்தில் அந்த ஒரு பிரம்மைன்னு சொல்றோம் அல்லவா, நாம் இதே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அப்படி கிடைச்சது அப்படின்னு கூட தோன்றும் அல்லவா. அது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த உருவம் மறைந்து போய்விட்டது. கொஞ்ச நேரத்தில் 2வது தடவையும் வந்து உட்கார்ந்தார். ஓ, மறுபடியும் வருகிறாரே, நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் வருகிறார் போல இருக்கிறது என்று நினைத்தாரே தவிர அந்த நம்பிக்கை உறுதிப்படவில்லை. கொஞ்ச நேரத்தில் மறைந்து போய் 3வது தடவையும் வந்தார். இதற்கு மேல நாம் சந்தேகப்படுவது தவறு என்று முடிவுக்கு வந்துட்டார். அதற்கு பிறகு அவர் குருதேவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இந்த ராமகிருஷ்ண இயக்கம் தோன்றிய போது அந்த இயக்கம் நல்லபடியாக உருவாவதற்கும் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவர் சேவை செய்திருக்கிறார். அப்பேற்பட்டவராக அவரை மாற்றியது அந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்பத்தரு. கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர், எதிர்வாதம் பண்ணி கொண்டிருந்தவர், ஏறுக்குமாறாக பேசிக் கொண்டிருந்தவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எது நலம் பயக்கும் அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். கல்பத்தரு இருக்கிற இடத்துக்கு நாம் போயிடணும். போயிட்டாதான் அது கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் அது வரட்டும், அது நம்ம தேடி வருமானா அது வராது. அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். நாம கல்பத்தருவை தேடி போக வேண்டும். இவர் போய் சேர்ந்தார், அதனால அவருக்கு அந்த நன்மைகள் கிடைத்தன. அந்த மாதிரி கல்பத்தருவை நாம் செல்ல வேண்டும் என்பதை அவர் ஒரு சமயம் நிரூபித்து காட்டினார், ஒருத்தருக்கு உணர்த்தினார். சில சமயங்களில் வேடிக்கையா இருக்கும். குருதேவருடைய செயல்பாடுகளை பார்த்தா ரொம்ப உயர்ந்த நிலையில அவர் செய்யும்போது ரொம்ப பிரமித்து போய் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். சில சமயங்களில் இந்த சின்ன பசங்க மாதிரி விளையாடுவார் அவர். ஆனால் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் அந்த விளையாட்டிலையும் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கும். ஒரு சமயம் என்ன பண்ணார்னா, மன்மதநாத கோஷ் என்று ஒருத்தர் வந்தார். ஒரு சின்ன வயசு தான், ஒரு இளைஞர்னு சொல்லலாம். அவரும் அவருடைய நண்பர்கள் சில ஒரு பானிகாட்டிங்கிற ஊருக்கு போயிட்டு வரலான்னு தீர்மானம் பண்ணாங்க. படகுல போகணும். போகிற வழியில் இடையில ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு போகலாம் என்று தட்சிணேஸ்வரத்தில் இறங்கினாங்க. அதை சில பேர் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, இங்கே ஒரு கோயில், காளி கோயில் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், அல்லது அங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு சாப்பிட்டுட்டு போகலாம், ஏதாவது சாப்பாடு கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு போகலான்னு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. போய் அங்கே இறங்கிட்டாங்க, படகு துறையில் இறங்கினாங்க. இறங்கின உடனே இந்த மன்மோகன் அவனுடைய நண்பர் ஒருத்தர், நண்பன் எல்லாம் சின்ன பையங்க தான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குதுடா, எதையாவது எங்கேயாவது கிடைச்சா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு. அப்போ இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் இந்த கோயில் இருக்குதுல்ல காளி கோயில், அந்த காளி கோயிலில் ஒரு பரமஹம்சர் இருக்கிறாரு, அவரை பார்க்க வர்ற எல்லாருக்கும் அவர் ஏதாவது சாப்பிட்றது கொடுத்து அனுப்புகிறாராம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால நம்ம யாராவது போய் அவர்கிட்ட கேட்டால் நமக்கும் சாப்பாடு கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடலாம். அது பிரசாதம்ங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல, சாப்பாடு கிடைக்கும். சரி, யாரு போறது? ஒரு 10-12 பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் போறதா? இதுக்காக எல்லாரும் என்னத்துக்கு போகணும், யாராவது ஒருத்தர் போனா போதாதான்னு தீர்மானம் பண்ணாங்க. யார் போறதுன்னு ஆராய்ந்த போது இந்த மனமோகன், நான் போயிட்டு வரேன்னு போனோம். அங்கே அவர் உட்கார்ந்துருந்தாரு. இந்த பையன் அல்லவா பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தம். சின்ன பையங்களை பார்த்தா அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், அவர் சின்ன பையன் மாதிரி ஆயிடுவார். வா 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 அப்படின்னாரு. இவன் தான், என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரு. எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், ரொம்ப பசியாக இருக்குது, காலையிலேருந்தே நாங்கள் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், காலையிலேயே சாப்பிடாமலே கிளம்பிட்டோம், இப்போ ரொம்ப பசி அதிகமாக விட்டது, அதனால் இங்கே வந்தால் கிடைக்கும்னு சொன்னாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி சரி அப்படின்னா அவர் உட்கார்ந்துருந்தவர் எழுந்து வந்து அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பழக்கூடை இருந்தது, அதிலேருந்து 1-2 பழத்தை எடுத்து, இந்த பக்கம் கொஞ்சம் இனிப்புகள்லாம் இருந்தன, அதில் 1-2 இனிப்பையும் எடுத்து
ஒரு சின்ன இலையில வச்சு சாப்பிட்றா அப்படின்னு கொடுத்தாரு. அப்படியே பார்த்தேன். இவன் சொல்லும் போதே தெளிவாக தான் சொல்லியிருக்கிறான். நாங்கள் 10-12 பேர் இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறான். இவர் ஒரே ஒருத்தருக்கு தான் ஆகிற மாதிரி கொடுக்குறாரு. என்ன இப்படி கொடுத்தா நாங்கள் எப்படி? நாங்கள் தான் சொன்னேன் 10-12 பேருன்னு சொல்கிறோம். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எத்தனை பேர் எப்படி சாப்பிட முடியும்? இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு பசிக்குது இல்லை, நீ சாப்பிடு. அங்கே இருக்கிறவனுக்கு கூடு, இங்கே இருக்கிறவனுக்கு கூடுலாம் இங்கே வந்து கேட்காது அப்படின்னு சொன்னதோட விடாமல் இவன் பார்வை பூரா இதுலேயே இருக்குது. பக்கத்தில் ஒரு கூடை இருக்குது, கூடை நிறைய பழம் இருக்குது. வித்து அடிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன என்ற எண்ணமும் அவனுக்கு லேசாக வந்தது. இவர் பார்த்தாரு. இவர் தான் சின்ன பையன் மாதிரி ஆகிடுவார் அல்லவா. உடனே அந்த கூடையை நல்லா கையை ரெண்டையும் வச்சு மறைச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டார். இவன் எங்கே எடுத்துகிட்டு போயிடுவானோன்னு சொல்லி அவன் பார்த்தான். என்னடா இவன் நாம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவர் நமக்கு மேலே ஏதாவது பண்ணுறாரு. நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நான் தான் சொல்லிட்டேன்டா, உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ ஒன்றும் கொடுக்காத. அவன் வரட்டும், வேணும்னா வரட்டுமே. அதுதான் அங்கே அடிப்படை. கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. யாருக்கு தேவை இருக்கிறதோ அவன் வர வேண்டும். இது உலகியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் அதுதான். அதனால அவங்களுக்கு நீ எடுத்துட்டு போகாத, உனக்கு வேணுங்கிறத சாப்பிடு. இல்லை இல்லை அப்படின்னா எனக்கும் தேவையில்லை. என்னுடைய நண்பர்களை பசிக்க விட்டு விட்டு என்னால் சாப்பிட முடியாது, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டான். அப்படி வச்சுட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். பார்த்தார் அவர். ஏய் வாடா. அந்த குரலே மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் அந்த வாதம் பண்ணி கொண்டிருந்த தன்மையிலிருந்து மாறி அன்பு ததும்ப கூப்பிட்டார். ஏய் வாடாங்க அப்படின்னு. அந்த குரலை அவனை இழுத்துக்கிட்டு வந்துட்டு, என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் சொல்லிட்டேன்னா இன்னும் என்ன வேணும் என்ன வேணும்? எங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வேணும். சரி இந்தா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு இன்னும் 2-3 பேருக்கு ஆகிற மாதிரி கொடுத்தாரு. நீங்க தான் இவ்வளவு வச்சிருக்கிறீங்களே, ஏன் இவ்வளவு கஞ்சத்தனமா பண்றீங்க அப்படிங்கிறான் அவன். நான் தான் சொல்லிட்டேனப்பா, அவங்க வந்தா நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அதையே சொன்னான். அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு அந்த உள்ளே இருந்து ஒரு பெரிய பழக்கூடை நிறைய இருக்குது, அந்த கூடை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. கொண்டு வந்தவொடனே இந்த கூடையோட கொண்டு போ அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவனும் எடுத்து கொண்டு போய்விட்டான். இதை பற்றி பின்னால் அவன் சொல்லுகிற போது அதிலிருந்து என்னை அவர் முழுமையாக ஈர்த்து விட்டார் என்று சொல்லுகிறான். இப்போ இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்கிறது. ஆனால் முதலில் அவனுக்கு என்ன தேவை என்று அவன் சொன்னபோது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உடனே அவர் கொடுத்துட்டார். எங்கேயோ இருக்கிறவனுக்கெல்லாம் கொடுன்னு சொன்னா உண்மையிலேயே அங்கே அத்தனை பேர் இருப்பானா இருக்க மாட்டானா, அல்லது இவனே சும்மா சொல்றானா, பல கேள்விகள் வருகின்றன. அதைவிட முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தேவை என்று வந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். இது ஆன்மீகத்துக்கும் அதனால்தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடவுள் கருணை கடல் என்றால் அவராகவே வந்து கருணை புரியட்டும் இருந்துராத, நீ முதல்ல ஒரு அடி எடுத்து வை. கடவுளை நோக்கி நீ ஓரடி எடுத்து வைத்தால் அவர் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். ஒரு அடியெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், அந்த ஒரு அடியும் சேர்த்து அவரே 11 அடி எடுத்து வச்சுட்டு வரட்டும் என்றால் வரமாட்டார். இது அவர் பின்னால சொல்றார். ஆன்மீக சாதனைகளில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஈடுபடுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நம்மை நெருங்கி வருவார். அது இதுலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வைத்து விட்டார். இப்போ இந்த பையனுக்கு மனசில் அது பதிவு ஆகியிருக்க வேண்டும். ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறதுக்கு அவர் நேரடியாக விடை சொல்லாமல் இன்னொரு நிகழ்ச்சியை அவர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் காலம் கழித்து சில சமயங்களில் அவர் தனியாகவே தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து இவரை பார்த்துட்டுலாம் போக ஆரம்பிச்சாராம். இவன் வரும்போதெல்லாம் அவர் உடனே சொல்லுவார், அந்த பையனை பார்த்த உடனே, இவனுக்கு ஏதாவது கொடுங்கடா, கொஞ்சம் இனிப்பு கொடுங்க, கொஞ்சம் பழம் கொடுங்க, இவன் எப்போதும் பசியோட தான் வருவான், கொடுங்க அப்படின்பாரான். ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சொல்லுவார். எப்படி இருந்தாலும் அவன் தேடிக்கொண்டு வருகிறான், அவனுக்கு நாம கொடுக்க வேண்டும். இதில் கொஞ்சம் நெருக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. எந்தோ ஒரு நாள் தான் நான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தேன். போகிற வழியில் ஒரு வழிபாட்டு நிலையம் இருந்தது. அது வேற ஒரு மதத்தை சேர்ந்த வழிபாட்டு நிலையம் என்று தான் அவர் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னால நின்று கொண்டு ஒருவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். என்ன பிரார்த்தனை செய்தார் என்றால், என் அன்புக்குரிய இறைவா, எனக்கு நீ காட்சி அளித்து அருள்வாயாக, நீ இங்கு வந்து எனக்கு அருள் புரிவாயாக என்று திருப்பி 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 அதையே சொல்லி கொண்டிருந்தார். அப்படியே மனம் உருகி சொல்றார். அந்த குரல்லையே கேட்கும் போதே மனம், கேட்கிறவங்களுக்கு மனம் நெகிழ்ந்து போய்விடும். அந்த மாதிரி குரலிலே அவர் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்.
இந்த பையனுக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி இந்த மாதிரி நின்றுட்டு இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என்னதான் நடக்குது பார்க்கலாம், என்னுடைய வேண்டுதலை ஏற்று நீ எனக்கு காட்சி அளித்த அருள்வாயாக, வந்த அருள்வாயாக, வந்த அருள்வாயாக, அன்புக்குரிய இறைவா, அன்புக்குரிய இறைவா, அப்படி திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கிறார். என்ன நடக்குது பார்க்கலாம் என்று கொஞ்ச நேரம் நின்றுதான். ஒரு 5 அல்லது 10 நிமிடம் ஆகியிருக்கும். ஒரு வண்டி வந்து நின்றுது, அந்த இடத்துல வந்து நிக்குது. அது வண்டி வந்து நிக்குது என்று பார்த்தால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதிலிருந்து இறங்கி வந்தார். வண்டியிலிருந்து இறங்கி வந்துட்டார். இந்த மனிதர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரோ, எனக்கு காட்சி கொடுத்த அருள்வாயாக, என்னிடத்தில் வந்த அருள்வாயாக, வந்த அருள்வாயாகன்னு சொன்னாலும் வந்துட்டார். அவர் வந்து நேரா அந்த மனிதரை போய் அப்படியே அணைத்து கொண்டார். இதை இவ பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ இவர் யாரு? அவன் இறைவா வந்த அருள்வாய், இறைவா வந்த அருள்வாய்கிறான். இவர் வந்துட்டார், வந்து அவனை அணைத்துக் கொண்டார். அவனும் மகிழ்ச்சியோடு இவரை அணைத்துக் கொள்ளுகிறான். அப்போ அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இறைவன் இவர்தான் என்பதை அந்த பையனுக்கு புரிய வைத்து விட்டார். அப்போ யாரோ அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இனிப்பும் பழமும் கொடு என்று கேட்கிறது எப்படி தப்போ, அதுபோல இறைவன் தானாக வர வேண்டும் என்பதற்கு பதிலாக நாம் மனமுறையிடும், நாம் அழைத்தால் அவன் வருவான், அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் என்று பாரதியார் பாடுறார். அதுபோல அவர் வந்தார். ஒரு சில நிமிடங்கள்ல வந்துட்டார். இப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் அப்போதிருந்தே தொடர்ந்து அருள் புரிந்து கொண்டு வந்திருக்கிற கல்பத்தருவாகத்தான் அவர் காலமெல்லாம் இருந்து கொண்டு இருந்திருக்கிறார். ஒருத்தர் 2 பேருக்கு அல்ல. சுனிலால் போஸ் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் வந்து சேர்ந்துட்டார். இப்படி பலருக்கும் பல காரணங்கள் இருக்கு. யாராவது நண்பர்கள் அழைச்சிட்டு வருவாங்க அல்லது கேள்வி. இது போல இந்த சுனிலால் போஸ் என்பவர் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் வந்து அவரால் ஈர்க்கப்பட்டார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வருவார், அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டு போவார். முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவருக்கு ரொம்ப உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. அடிக்கடி உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும் அவருக்கு. ஒரு சமயம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு விட்டது. அது குருதேவருக்கு தெரிந்தது. அது மனசுல வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அவரால் ரொம்ப நாள் வரவே முடியாத அளவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அப்புறம் கொஞ்சம் சுமாரா இருந்த போது வந்தார். வந்து குருதேவரை வணங்கி அப்படி நின்றார். இந்த உடனே அவர் சொன்னாரு, நீ எதற்காக இந்த பயிற்சி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? உனக்கு எதற்கு இதெல்லாம்? நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறான். அந்த குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு என்று பக்தி, நம்பிக்கை, இதுதான் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான பக்தியோடு இறைவனை நீ பிரார்த்தனை செய்தால் உனக்கு இறை அருள் தானாக கிடைத்துவிடும். அதை விட்டு நான் அந்த சாதனை பண்றேன், இந்த சாதனை பண்றேன் என்று உன்னால் முடியாத கடினமான சாதனைகளை எல்லாம் நீ எதற்காக செய்ய வேண்டும்? அது மட்டுமல்லாமல் முறையாக நீ ஒரு குருவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாமலே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். அவர் இந்த சில யோக பயிற்சியெல்லாம் அவர் அதுக்கு முன்னால யாரோ ஒரு குருவினிடத்துல தீட்சை பெற்று இருக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணல. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில பக்தி மார்க்கத்துக்கு ஒரு குரு நமக்கு உபதேசம் பண்ணிட்டா நம்ம அதை தொடர்ந்து நாமே பின்பற்றி கொண்டு போகலாம். ஆனால் இந்த யோகா போன்றதுக்கெல்லாம் வரும்போது முறையான பயிற்சி வேணும். அதை முறையான ஒரு குரு நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் அதுல வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதிலிருந்து அப்படி வராமல் நம்மை காத்துக் கொள்வது எப்படி என்பதெல்லாம் தெரியும். இந்த சுனிலால் அப்படியெல்லாம் செய்யாமல் அந்த ஒரே ஒரு சமயம் அந்த குரு ஏதோ அதையும் சொல்லிக் கொடுத்ததை வைத்துக் கொண்டு இவராகவே சொந்தமா இதெல்லாமும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனுடைய விளைவுதான் இவருடைய உடல்நல பாதிப்பு என்பதை அறிந்து, அவர் சொல்லாமலே அறிந்து, ஏன்னா இவர் ஒண்ணுமே அதெல்லாம் சொல்லல, உடம்பு சரியில்லைங்கிறது மட்டும்தான் சொன்னாரே தவிர இந்த மாதிரி நான் அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்லாமலே, நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த பயிற்சிகள் உனக்கு ஒவ்வாதவை, அதனால அவற்றை விட்டுவிடு, இறைவனிடத்தில் சரணடைந்து விடு, நம்பிக்கை வை, பக்தி செலுத்து, பிரார்த்தனை செய், உனக்கு வேண்டுவனவற்றை அவர் கொடுப்பார். ஏனென்றால் இறைவன் ஒரு கல்பத்தரு, வேண்டுவதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுபோல பல சந்தர்ப்பங்களிலே யாருக்கு எது உண்மையான நலம் பயக்கக்கூடியதாக இருக்குமோ அதை அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால தான் அவர் கல்பத்தருவாக இருந்தார் என்பது. அந்த குறிப்பிட்ட நாளில் அதை மற்றவர் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்வு நடந்ததே தவிர அதற்கு முன்னாலேயும் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் கற்பத்தருவாகத்தான் இருந்திருக்கிறார். ஆனால் ரொம்ப காலம் வரைக்கும் இதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் தான் இருந்தார்கள். ரொம்ப அணுகி வந்து பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்ற ஒரு சிலர் புரிந்து கொண்டார்களே தவிர பல பேருக்கு இந்த உண்மை தெரியாமலே ரொம்ப காலம் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால் அதற்கும் அவர்தான் காரணம்.
காரணம் என்னவென்றால் அவர் எப்போதுமே தம்மை எளிமையானவராகவே வைத்துக் கொள்ளுவதில் ஆர்வம் கொண்டவர். காரணம் என்னவென்றால் ஒரு கோயிலுக்கு போகிறோம், எங்கேயோ ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை போகலாம், அல்லது பல வருஷங்களுக்கு ஒரு தடவை போகலாம். இப்போ காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது காசிக்கு போங்கப்பான்னு சொல்கிறாங்க, ஒரு தடவை போகலாம். தினந்தோறுமாக காசிக்கு போயிட்டு இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போகலாம், அதுவும் தினந்தோறும் போக முடியறதில்லை. அப்போ என்ன செய்கிறது? விட்டுருவாங்க, அந்த ஆன்மீகத்தையே விட்டுருவாங்க. நம்மளால முடியல, அதனால வேண்டான்னு விட்டுருவாங்க. அப்படி விட்டுவிடக்கூடாது என்பதனால தான் இவர் தம்மை எளிமையானவராக வைத்துக் கொண்டார். இன்னும் சில சமயங்களில் அந்த கோயிலுக்கு போனால் அதுக்கு இன்னும் நியதிகள் நிஷ்டைகள் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, விரதங்கள் இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்போ ஒரு பெரிய மகானை பார்க்குற போது அவர் முன்னால் நம்ம இப்படி தான் இருக்கணும், அதனால போகாமலே விட்டுலாம். ஒரு மகானை பார்க்க போகும்போது அவருக்கு தகுந்தபடி ரொம்ப உண்மையான பக்தியோட ஈடுபாட்டோட போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈடுபாட்டைத்தானே வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த மதிப்பைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு அதெல்லாம் நம்மளால ஆகாது, அதை விட அவர் அங்கே போகாமலே விட்டுலாம். இது மனித இயல்பு. இப்படி யாருமே நம்மை விட்டு விலகிவிடக்கூடாது. இந்த அவதாரம் அதுக்கு தான். கடவுள் இந்த மானிடராக ஏன் வந்தார் என்றால் தம்மை எளியவரிலும் எளியவராக, கல்லாதவராக, எதுவும் தெரியாதவர் போல இப்படியே வைத்து கொண்டிருந்தால் தான் எல்லாரும் நெருங்கி வருவாங்க. இப்போ பார்த்தா நம்ம மாதிரி தான் இவர் இருக்கிறாரு, ஒரு சில சமயங்களில் இவர் நம்ம விட கொஞ்சம் குறைவாக தான் இருப்பார் போல தெரியுது, அதனால் அவனை பயப்படாமல் போகலாம் என்று போவார்கள். போகிற இடத்துல அவர் பிடிச்சிக்குவார். பிடிச்சா சாதாரண பிடிலாம் இல்லை, உடும்பு பிடி தான் பிடிச்சிருவார். அப்படி நிறைய பேர் அது தெரிந்து கொள்ள வருகிறவர்கள் வரட்டும், அது வருகிற வரைக்கும் நாம் யார் நம்ம மிகைப்படுத்தியெல்லாம் காட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொன்ன, யாருப்பா குரு, நான்லாம் ஒன்றும் கிடையாது, இறைவன் ஒருவன் தான் குரும்பார். சில சமயங்களில் அவரவர்களுக்கு அவருடைய மனமே குரு அப்படிம்பார். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரே தவிர நான் குருங்கிறத லேசில் ஒத்துக்க மாட்டார். இவ்வளவு எளிமையாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால அவருடைய அவதாரத்தன்மையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு பல பேருக்கு தாமதமாகத்தான் கிடைத்தது. பிரம்ம சமாஜத்தில் ஒரு தடவை போனார், அவராகவே தேடி போனார். யார் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் அந்த காலத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இவரே தேடி தேடி போய் பார்ப்பார். நாம் பெரிய மனிதன், அவங்க என்ன வந்து பார்க்கட்டும்னு ஒரு நாளும் அவர் நினைத்தது கிடையாது. அப்படி கேசவ சந்திரசேனை போய் பார்க்க போனார், பிரம்ம சமாஜ தலைவர். அவங்க யாருமே இவரை முதல்ல பொருட்படுத்தவே இல்லை. அவங்க கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்து இவர் போனார், இருதயன் கூட போனான், போய் சொன்னான் இவர் இங்கே இவர் வந்திருக்காரு அப்படியா, சரி அப்படின்ட்டு அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேறு பார்த்தா ஒரு சாதாரண மனிதர் மாதிரி கூட அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆன்ட்டு நிற்பார். அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னே தோணலை. இவர் அதை பற்றி கவலையும் படலை, அவர் பாட்டுக்கு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன உடனே பாட்டு பாட ஆரம்பித்தார், அப்புறம் பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் அவருக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவியினுடைய அருளால் தான் நடக்கிறது என்பதுதான் அவருடைய எண்ணம், அதுதான் உண்மையும் கூட. இவர் தம்மை எவ்வளவு அடக்கமாக வைத்திருந்தாலும் அந்த தேவி அப்பப்போ அவருடைய சொரூபத்தை காட்டிடும். அப்படி அங்கேயும் காட்டிட்டான். அப்போதான் கேசவர் புரிந்து கொண்ட, ஓ நாம் நினைச்ச மாதிரி இல்லை, இவர் அதுக்கு மேலே தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இவர் மேலே பெரிய மரியாதை வச்சுட்டார். அவர் சாதாரணமானவர் அல்ல, உலக புகழ் பெற்றவர். பிரிட்டிஷ் ராணி கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தவர். அவர் இவரை மரியாதை கொடுத்து இவரை வணங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். ஆனால் அவர் கூட இருந்த எல்லாருமே அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால ஒரு நாள் அந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்த ஒரு மனிதன், ஒரு உறுப்பினராக இருந்த ஒருவன் ஸ்ரீ ராமகிருஷ்ண இடத்துல ஒரு கேள்வி கேட்டான். எங்க கேசவர் இருக்கிறாரே, அவர் யார் மாதிரினா கௌராங்கர் மாதிரி. அவர் கூடவே எப்போதும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அல்லவா பிரதாபச்சந்திர மஜும்தார், அவர் நித்யானந்தர் மாதிரி. இப்ப நீங்க யார் மாதிரின்னு கேட்டான் இவர்கிட்ட, குருதேவர்கிட்ட. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதாரம் செய்வதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வங்காள மாநிலத்தில் தோன்றிய ஒரு அவதார புருஷர் கௌராங்கர். அவர் இந்த ஆன்மீகத்தை பரப்புவதற்காக ஊர் ஊரா போகும்போது அவருக்கு துணையாக சேர்ந்து கொண்டவர் தான் நித்யானந்தர் என்பவர். அதனால அவர்கள் இரட்டையர்களாகவே கருதப்படுவார்கள். அவரை சொன்னா இவரையும் சொல்லுவாங்க, இவரை சொன்னா அவரையும் சொல்லுவாங்க. கௌராங்கர் நித்யானந்தர், கௌராங்கர் நித்யானந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டானே ஒரு மனிதன், அவனை பொறுத்தவரையிலையும் கௌராங்கரும் நித்யானந்தரும் மிக உன்னதமானவர்கள். அவர்களே தான் இப்போ மறுபடியும் இந்த கேசவராகவும் இந்த மனிதராகவும்
பிரதாபச்சந்திரராகவும் பிறந்திருக்கிறார், அவதாரம் செய்திருக்கிறார்கள் என்று அவனே நினைத்து கொண்டான். குரு மேல பக்தி வைக்கிறது நல்லதுதான், ஒன்றும் தப்பு கிடையாது, அதை அவனோட வைத்துக் கொள்ளணும். அதை இவரை இழிவுபடுத்துவதற்கு அவன் பயன்படுத்தினான். அப்பதான் அவன் கேட்கிறான், எங்களுடைய கேசவர் தான் கௌராங்கர், கௌராங்கருடைய அவதாரம் தான் கேசவர், நித்யானந்தருடைய அவதாரம் தான் இந்த பிரதாபச்சந்திரர், நீங்க யாரு அப்படின்னு ஏளனமா கேட்கிறான். அவர்களோட ஒப்பிட்டா நீ ஒண்ணு இல்லையா, சும்மா இங்க வந்து வந்து கதை அதை இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கிற மாதிரி அவனுடைய துணி. அதுக்கு இவர் ஏதாவது ஏடா கூடமா பதில் சொல்லுவா. யாரா இருந்தாலும் இவ்வளவு கேவலமா பேசினா பதிலுக்கு ஏதாவது பேசுவாங்கல்லவா, அப்படி பேசினா இவரும் இப்படிதான்னு நாம சொல்லிடலாமல்ல போல நினைச்சிருப்பான் போல இருக்குது. ஆனால் அவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இவர் அவன் சொல்லி முடித்ததும் இவர் 2 கைகளையும் தலைக்கு மேல குவித்து வணங்கி, நான் அவர்களுடைய சேவகன் அப்படின்னார். யாருடைய சேவகன்? கேசவருக்கும் பிரதாபச்சந்திரருக்கும் இவர் சேவகனா அப்படின்னு சொல்லி தம்மை அவ்வளவு பணிவாக காட்டிக் கொண்டு விட்டார். அப்புறம் கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து இந்த செய்தி கேசவர் காதுக்கு போச்சு. இந்த மாதிரி இந்த மனிதன் கேட்டான், அதுக்கு அவர் அப்படி சொன்னார்னு அவருக்கே கோபம் வந்துடுச்சு. அவனை பிடிச்சி திட்டு, என்னடா நீ அவர்கிட்ட போய் இப்படிலாம் பேசியிருக்கிற, அவர் எப்பேற்பட்ட மனிதர், அவரை போய் இப்படி பேசலையான்னு திட்டினார் அவர். ஏன்னா அவர் உண்மையை புரிந்து வைத்திருந்தார். இவர் அதை பற்றிலாம் கவலையப்படலை. அவன் நம்ம இழிவுபடுத்துறாங்கிறதே அவர் நினைக்கவே இல்லை. அவர் உண்மையிலே தம்மைத்தாமே குறைத்துத்தானே சொல்லி கொண்டிருக்கிறார், அவனும் அதைத்தானே செய்கிறான், செய்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். இன்னொரு சமயம் அதே மாதிரி பிரம்ம சமாஜ கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது குருதேவர் போனார். அவர் ஒரு அரியணை மாதிரி ஒரு ஆசனம் போட்டிருந்தாங்க. அதில் கேசவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாம் எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ குருதேவர் அங்கே போயிட்டார். போன உடனே கேசவர் தடன்னு எழுந்திரிச்சிட்டார். எழுந்து அந்த அந்த ஆசனத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் இவர் அப்படி கையை காட்டி கூப்பிடுறார், இங்க வந்து நீங்க உட்காருங்க இங்க அப்படின்னு சைகை மூலமாக அவர் கேட்டுக்கொண்டார். இவர் அதுக்குள்ள பக்கத்தில் வந்துட்டார். வந்து அதெல்லாம் வேண்டாம், இதுவரையிலும் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கட்டும், நீயே அதில் உட்கார்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இவர் அந்த அந்த பெருமையை அவர் ஒருபோதும் நாடியதில்லை. சில சமயங்களில் இந்த கேசவருக்கு எவ்வளவு புகழ் வருகிறதுங்கிறத பற்றி சில பேர் இவரிடத்தில் சொல்லுவாங்க. அது அவர் தூண்டி விடுற மாதிரியும் இருக்கும், அல்லது அதை பற்றி அவருடைய கருத்தை தெரிந்து கொள்வதாக. அவர் என்ன சொல்வாராம், அந்த மாதிரி சமயங்கள்லாம் அம்பிகையின் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணுவாராம், தாயே எல்லா பெயரும் புகழும் கேசவருக்கே போட்டும், உன் திருவடிகளில் மாறாத பக்தியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். இப்படியே அவர் தம்மை எளிமையிலும் எளியவராக வைத்துக் கொண்டதனால அவர் அவதார புருஷர் என்பதை பல பேர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அப்புறம் கல்பத்தருங்கிறதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இவர் ஏதோ தேவியின் இடத்துல பக்தி உடையவராக இருக்கிறார், அந்த அளவுக்கு தான் அவர் தம்மை காட்டிக் கொண்டாரே தவிர, அந்த கல்பத்தரு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்பத்தருவாகத்தான் இவர் இருக்கிறார் என்பதை ரொம்ப அபூர்வமாக சில சமயங்களில் தான் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படி வெளிப்படுத்திய போதுதான் அந்த நீண்ட காலத்திற்கு பிறகு இப்படி நான் முழுமையாக என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் சங்கல்பம் பண்ணி இருப்பார் போல இருக்கிறார். அது கூட அவர் சொல்லலை. அதுதான் இந்த 1886 ஜனவரி 1 தேதியில எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடியனர். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் அந்த உடலை உகுத்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்படி உடலை உகுத்தாலும் அந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் என்கின்ற கல்பத்தரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டேதான் இருக்கும், வேண்டியதை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகத்தான் அந்த சமயத்தில் அவர் அதை செய்தார். அதில் எப்படி அந்த அந்த குறிப்பிட்ட நாள்லையும் அவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுவதற்கு சில நிகழ்வுகள் நடந்தன. அதில் ஒரு 2 நிகழ்வுகள் பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால், அந்த சுவாமி விவேகானந்தர் மேலை நாடுகளில் திரும்பி வந்தபோது ஒரு வீட்டில் ஸ்ரீராமகிருஷ்ணரை பிரதிஷ்டை பண்ணி அங்கே இந்த ஸ்தாபகாயச்ச தர்மசியங்கிறது அங்கே தான் அவர் முறையாக சொன்னார்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அல்லவா. அவர் பெயர் நவகோபால் கோஷ் என்பது. அந்த நவகோபால் கோஷும் அந்த நாளில் அங்கே இருந்தார். இந்த கல்பத்தரு நாள் என்று நாம் சொல்கிறோமே, ஜனவரி 1 தேதி 1886, அந்த சுமார் 30 பேர் அங்கே இருந்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதை பற்றி விளக்கமாக நம்முடைய சுவாமிஜி ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள். அதில் இந்த நவகோபால் கோஷ் இருந்தார்.
ஆனால் எல்லாரும் போய் போய் அவரை தொட்டு வணங்கினலாம் அது மாதிரி இல்லாமல் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ இன்னொரு பக்தர் ராமச்சந்திரர் என்று நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்துட்டு என்ன எங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு அவர் கல்பத்தருவாகவே ஆகிவிட்டார், வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், நீங்களும் போய் கேட்டுங்க உங்களுக்கு வேணுங்கிறத அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். உடனே தடங்க ஓடியே வந்தார், அந்த கை குவித்து வணங்கினார். அவர் கேட்டார் என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னுடைய கதி என்ன ஆகும்னே தெரியல, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நிலையில் அப்படி வரும் அல்லவா, என்னுடைய கதி என்ன ஆகும்னு தெரியல, என்னுடைய காலம் முக்கால்வாசி போய்விட்டது, நான் அப்படியே காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறேன், நான் நல்ல கதி அடைவேனோ அல்லது அடைய மாட்டேனோ என்றெல்லாம் தவிப்பு வருகிறது அல்லவா. அதான் அவர் சொல்றார், என்னுடைய கதி என்ன ஆகுமோ தெரியவில்லை, அதனால தான் எனக்கு மனசுல சஞ்சலமா இருக்குது அப்படின்னு சொன்னார். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ இன்னும் நல்லபடியாக தான் இருப்பேன்னாரு. அதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுடைய வார்த்தையாக உண்மைதான், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இருந்தாலும் நீங்கள் நான் அதை உணர்ந்து கொள்வதற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்டேன். இப்போ என்னதான் வேணுங்கிற அப்படின்னாரு. ஏதாவது நீங்கள் சொல்லுங்க. சரி அப்படின்னா ஒன்று பண்ணு, ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயங்காலம் 2 வேளை ஏதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லு, இறைவனுடைய மகிமைகளெல்லாம் சிந்தித்து கொண்டுரு, கொஞ்ச நேரம் ஏதாவது இறை சிந்தனையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அதெல்லாம் முடிஞ்சா நான் என்னத்துக்கு இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, குடும்ப கவலைகள் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது, அதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சரி சாதனைன்னு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், கடவுளினுடைய நாமத்தையாவது ஒரு சில தடவையாவது சொல்லு போதும். நீ 108 தடவை சொல்லு, 1008 தடவை அப்படிலாம் சொல்லலை, சில தடவையாவது கடவுள் நாமத்தை சொல்ல பார்க்கலாம், அது போதும் உனக்கு, நீ அடைய வேண்டியதை அடைந்து விடலாம். அதுவும் என்னால் முடியாது, வேற ஏதாவது சுருக்கமாக சொல்லு. ஏன் வேற சொல்லுவியா அப்படின்னாரு. அது சொல்ல வேண்டாம், ஏன்னா இவர் மேல அவருக்கு அந்த ஈடுபாடு ஏற்கனவே அவருக்கு வந்து விட்டது. அதனால என்னுடைய பெயரை நீ ஒரு 2 தடவை தினசரி சொல்ல முடியுமா, அது நல்லா சொல்லுவேன், சொல்லு போதும், அதே போதும் போ, நீ வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் என் பேரை சொல்லிக்கிட்டு இருந்துட்டார். அப்போ அவர் கல்பத்தருதான் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார். அப்போது இன்னொரு மனிதர் வைகுண்டநாத் சன்யால் என்று இருந்தார், அவரும் அதே மாதிரி வந்து கேட்டார், எனக்கு ஏதாவது அருள் புரியுங்கள் என்று கேட்டார். என்ன அருள் புரியணும், உனக்கு தான் எல்லாம் பண்ணியாச்சே என்னார். இல்லை நீ பண்ணியாச்சு தான், இருந்தாலும் நான் அதை தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது அருள் புரியுங்கன்னார். உடனே அவருடைய மார்பை தொட்டார். அப்படி தொட்ட உடனே அவருக்கு ஏதோ ஒரு விதமான உணர்வு வந்து விட்டது. அப்புறம் அன்றிலிருந்து சில நாட்களுக்கு அவர் பார்க்கும் இடம் எல்லாவற்றிலும் குருதேவருடைய காட்சியே தெரிய ஆரம்பித்து விட்டது. நம்ம இந்த கல்பத்தருவை பற்றி பழைய இலக்கியங்களில் இருக்கிறது பற்றி ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, அதில் தாய்மான ஒரு பாட்டில் சொல்லாரு, பாசாடவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்தொழுகு தேவதருவே அப்படின்னு சொல்றார். உலகியல் ஆசாபாசங்களிலே உழலாமல் இருப்பவர்களுக்கு அடர்ந்த காடு மாதிரி உலகியல் சிந்தனைகள் மனசுல அடர்ந்து கிடக்கின்றன. இந்த கல்பக மரம் தனியா ஒரு இடத்துல நிற்கும், அது அந்த காட்டோட காட்டா இருக்கலாம், தனியா இருக்குமா, பல பேருக்கு அது கற்பக மரம்னே தெரியாமலே போயிடும். அப்போது யாராவது அது தெரிந்தவர்கள் சொன்னால் போய் கல்பத்தருக்கு நாம் பக்கத்தில் போய் நின்றால் நமக்கு வேண்டுவதை கொடுக்கும். பாச அடவி, அடவினா காடு, பாசாடவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்தொழுகு தேவதரு என்று சொல்லுவது போல, அதுக்கு அடுத்த வரியில் என்ன சொல்றாருன்னா, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்றார். அந்த பரிபூரண ஆனந்தம், கடவுளை உணர்ந்து விட்டால், கடவுள் காட்சி பெற்றுவிட்டால் அப்போதான் பரிபூரண ஆனந்தம் வருகிறது. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற அந்த அனுபவம் இவருக்கு கிடைத்து விட்டது. பார்க்கிற இடமெல்லாம் குருதேவருடைய காட்சியாக கிடைத்து விட்டது. அந்த ஆனந்தத்தை அவர் அனுபவித்தார். அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு அவர் அன்றாட கடமைகளில் ஈடுபடுவதற்காக அவரே சொல்லி அதை மாற்றி அமைத்துக் கொண்டார். ஆக இவர் கல்பத்தருதான் என்பதை அன்று அவர் நிரூபித்தார். ஆகவே அவர் ஆரம்ப காலத்திலிருந்து நிறைவு வரைக்குமே கல்பத்தருவாகத்தான் இருந்திருக்கிறார். முக்கியமாக அவர் சொல்லுவது, அவரவர்களுக்கு வேண்டுவனவற்றை கொடுப்பார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ரொம்ப வலியுறுத்தி அவர் சொல்லக்கூடியது எது என்றால், இந்த கல்பத்தரு அது இதெல்லாம் தேவை வேண்டாம், அதெல்லாம் உங்ககிட்டே தான் இருக்குது, இந்த கடவுள் தானே கல்பத்தரு, அந்த கடவுள் எங்கே இருக்கிறார், உனக்குள்ளேயே இருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார். ஞானத்தை பற்றி சொல்லும்போது பக்தி ஞானம் மிஸ்ர பக்தி, இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த உலகத்திற்கு வழங்கிய முக்கியமான செய்தி. சில பேர் ஞான மார்க்கம்பாங்க, சில பேர் பக்தி மார்க்கம்பாங்க, இரண்டும் இரண்டரை கலந்த ஒரு பாதை, அதான் ஞான மிஸ்ர பக்தி, ஞானத்தோடு கூடிய பக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்.
அதன் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்வோம் என்றால் இறைவன் நமக்குள்ளேயே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வோம். இதை அறிய வேண்டும். அது அறியாத வரைக்கும் அவன் அஞ்ஞானத்தில் இருக்கின்றான் என்று அர்த்தம். அதுதான் அவர் சொல்லுகிறார், இறைவன் வெளியிலே வெகு தூரத்துக்கு அப்பால் இருக்கின்றான் என்ற உணர்வு இருக்கின்ற வரைக்கும் அவன் அஞ்ஞானத்தில் இருக்கிறான். அவன் உள்ளேதான் இருக்கிறான் என்பதை உணரும் போதுதான் அவன் உண்மையான ஞானத்தை பெறுகிறான் என்று சொல்வார். அந்த ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பதற்காகத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். அதுதான் இந்த கல்பத்தரு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி. அதுதான் அது அவர் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. அந்த ஞானம் கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கேயாவது தேடி அலையாதப்பா, உள்ளே தான் இருக்கிறார். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்கிறார்கள். ஒரு குருவின் இடத்துல ஒருத்தன் வந்து கேட்டான், கடவுளை காணணும், எனக்கு கடவுளை காட்டுங்க, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு காட்டுங்க. அவர் ரொம்ப புகழ்பெற்ற குரு. அவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டுப்பா, கடவுளை தானே பார்க்கணும், அது அப்புறம் பேசிக்கலாம், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குதுனால. என்ன முக்கியமான வேலை? என் சாவியை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், அந்த சாவியை கண்டுபிடிக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடி கண்டுபிடிக்கலாமான்னார். என்னடா இவர் நம்ம கடவுளை காட்டுனா இவர் சாவியை தேட சொல்கிறாரு. சரி பார்ப்போம், அப்படியாவது கடவுளை காட்டுறாரான்னு அந்த அந்த அரை பூராவும் தேடினாங்க. இவர் இந்த பக்கம் போகிறாரு, அவர் அந்த பக்கம் போகிறாரு, அங்கே பார்க்குறா, அங்கே இருக்கிறா, இங்கே இருக்கிறா. ஒரு அரை மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து தேடினாங்க, சாவி கிடைக்கவே இல்லை. இவனுக்குன்னா ரொம்ப சலிப்பாகி போச்சு. சுவாமி எங்கே தான் வச்சுங்க அந்த சாவி, கடைசியாக நீங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தீங்க சொல்லுங்கள், தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போதான் ஞாபகம் வருது, காலையில் நான் குளிக்க போகும்போது அதை இப்படி இடுப்பில் எடுத்துகிட்டு போயிட்டேன் தெரியாதனமா. அப்படி குளிக்கும் போது சாவி ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டுதுன்னாரு. என்ன சாமி, ஆற்றுக்குள்ளே விழுந்த சாவியை வீட்டுக்குள்ளே தேடினா எங்கே கிடைக்கும்? நான் தெரியுதா? இப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ வெளியில் போய் தேடிக்கிட்டு இருந்தால் எப்படி கிடைக்கும்? சாவி ஆற்றுக்குள்ளே இருந்து அது நம்ம இங்கே தேடி கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான், அதை கண்டுபிடி. அதை விட்டுட்டு கடவுளை காட்டுங்க, அவர் அங்கே இருக்கிறாரா காட்டுங்க, இங்கே இருக்கிறாரா காட்டுங்கன்னா எங்கே போய் காட்ட முடியும்? அவர் எங்கோ ஒரு இடத்தில் இருப்பவர் அல்ல, உனக்குள் இருக்கிறார். இதைத்தான் குருதேவர் சொன்னார், உனக்குள் தான் இருக்கிறான். தனக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவதுதான் ஞானம். அதை அறியாத வரைக்கும் எங்கேயோ இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்பதை நினைப்பதெல்லாம் அஞ்ஞானம் என்று சொல்லி, தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்கு என்ன வழி என்பதையும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அறிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி அவரே ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் சுருட்டு பிடிக்கிற மனிதன், அவனுக்கு சுருட்டு பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், நினைச்சா சுருட்டு குடிப்பான். அதை பற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ண, வீட்டில் அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அடுப்பில் போய் பற்ற வச்சுட்டு வந்து அப்படியே பிடிச்சிட்டு போவான். ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் நல்ல நள்ளிரவு, தூக்கம் வரலை, சுருட்டு பிடிச்சா பரவாயில்லன்னு தோணுச்சு. எழுந்தான், சுருட்டை எடுத்தான், வீட்டில் எல்லாரும் படுத்தாச்சு, அடுப்பு பற்ற வச்சு இப்போ போய் பற்ற வைக்க முடியுமா? அதுவும் அவனுக்கு தெரியாத, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பற்ற வச்சா தானே இவங்க போய் இதை பற்ற வைப்பான். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா, ஒரு இரவில் எரிவதற்காக இந்த இரவு விளக்கு ஒன்று வச்சுருந்தாங்க வீட்டில். அது எல்லாரும் படுக்கிறதுக்கு முன்னாலே அந்த விளக்கை பொருத்தி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் நம்ம நெருப்பு கேட்கலாம். இவன் வீட்டில் இப்போ நெருப்பு கிடைக்கல இவனுக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையாவது போய் கேட்போம், அங்கேயாவது நெருப்பு எரிஞ்சாலும் எரியலான்னு போய் அந்த விளக்கு பிடிச்சிக்கிட்டே போய் கதவை தட்டினான். அந்த மணி இந்த நேரத்தில் எவன்டா வந்தான்னு கதவை திறந்து பார்த்தா, இவன் என்னையா இந்த நேரத்தில் வந்துருக்கு? ஒன்றும் இல்லை, சுருட்டு பிடிக்கணும், அது கொஞ்சம் நெருப்பு வேணும். அதான் உங்கள் வீட்டில் நெருப்பு இருந்தால் கொஞ்சம். ஓ, உன் கையிலேயே விளக்கு வச்சிருக்கிறியா, அதில் பற்ற வச்சுக்க மாட்டேன்? இந்த விளக்கை தூக்கிட்டு அங்கேயே இருந்து இவ்வளோ தூரம் வந்து என்ன தூக்கத்தில் இருந்து எழுப்பி நெருப்பு கூடுன்னு கேட்குறிய, கொஞ்சமா அறிவு இருக்குதா உனக்குன்னு கேட்டானாங்க. இதை குருதேவர் சொல்கிறார். அது மாதிரி நம்மிடத்திலேயே இருக்கிற, அவனிடத்திலேயே விளக்க வைத்து கொண்டு அடுத்தவனிடத்தில் போய் நெருப்பு கேட்டவனை போல ஒவ்வொருவரும் அவரவரிடத்திலேயே கடவுளை வைத்து கொண்டு கடவுளை வெளியில் தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்போ அவரவருக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அவரவர்கள் உணர வேண்டும். அதுதான் இறைவனை அடைவதற்கான குறிக்கோள். அவர் சொன்னதான் இந்த உலகத்தில் அதுதான் முக்கியம். அது முக்கியமாக இன்னொன்று என்ன சொன்னார், முதலில் இறைவனை தேடு, அதன் பிறகு உலகப் பொருள்களை தேடு. இது அவருடைய இன்னொரு முக்கியமான உபதேசம். அந்த கல்பத்தரு நமக்கு கொடுத்திருக்கிற மகத்தான செய்தி இதுதான். பல பேருக்கு வாழ்க்கையில் துன்பம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆரம்பத்திலிருந்தே உலகியல்ல மூழ்கி போய் விடுகிறார்கள். அதுதான் பாசாடவைக்குள்ளே செல்லாதவர்க்கு அப்படின்னு தாய்மானவர் சொன்னார். அதை விட்டு முதலில் இறைவனை தேடி அவருடைய அருளை பெற்றுக்கொள். அது உனக்கு கூடவே இருந்து வழிகாட்டும். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் தொலைத்து விடும், இன்பங்களை நீக்கமர நிறைய செய்யும். ஆனந்த வாழ்க்கையில் நீ நிலை பெற்றிருப்பதற்கு அது உனக்கு துணையாக இருக்கும். அந்த இறைவனை நீ உனக்குள்ளேயே தேடி கண்டுபிடிப்பாய். அதற்கான சாதனையில் ஈடுபடு. இதுதான் அவர் நமக்கு கொடுத்த செய்தி. ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணராகிய அந்த கல்பத்தருவை நாம் நாடி அடைகின்ற போது
அதற்கான அறிவையும் ஆற்றலையும் அவர் கொடுப்பார். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்வதற்கான அறிவையும் அதற்கான சாதனைகள் செய்வதற்கான ஆற்றலையும் அதன் மூலமாக அந்த உண்மையான இறை அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினையும் அந்த கல்பத்தருவாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த கல்பத்தரு திருநாளிலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவ யோகி விவேகானந்தம் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.